எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா? சரி, யார் இந்த மயிலை சிவகுமார்? மயிலாப்பூரில் என்ன பண்ணிட்டாரு? ஒரு ரவுடியுடைய கதையை ஒரு தியாகியுடைய கதையை மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. அந்த பில்லா சுரேஷையும் விஜயனே சாகடிச்சது காக்காத்தோப்பு பாலாஜியுடைய கும்பல். மயிலை சிவாவுக்கு அச்சு குத்தது யாரு? வடச்சென்னையிலேருந்து வந்த கெத்தான ஒரு ரவுடியுடைய. அந்த ஊருனாவ நல்ல ஊர் தான். இந்த ஊர் ரொம்ப இயற்கையான ஒரு ஊர். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ரவுடி பசங்களுக்கு அடைக்கலமான ஊர். அப்போ புளியாந்தோப்பில் இருக்கக்கூடிய பிரார்த்தல் பண்ணக்கூடிய லேடியோட வெள்ளை மகேஷுக்கு தொடர்பு ஏற்படுது. அந்த பொம்பளையை வந்து சிவகுமார் பார்த்து ஒரு அமௌண்ட்டு நாங்கள் தரோம், அவங்களை இட்னு வாங்கன்ட்டு. தூத்துக்குடியெலாம் போய் பண்ண முடியுமா? தேவேந்திர குல வேளாளர் மற்றும் நாடார்கள் 100 கொலை நடந்திருக்கு தூத்துக்குடியில், ஜாதி சண்டையில் 20 வருஷத்தில். இப்போ இங்கே எஸ்சி ஏரியா நிறைய இருக்கா, தேவரை போடு, ஒரு காவல்துறை தேவர். அவன் எப்படியா அந்த இடத்துல போய் அந்த மக்களுக்கு உதவி செய்வான்? ஜாதியை வன்மம் பிடிச்சவனுங்க அந்த இன்ஸ்பெக்டர் போய் எப்படி அங்கே இருப்பான்? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சார் வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் வெற்றிமாறனுடைய அரசன் படத்துல சிம்புவோட மேனரிசம் எல்லாமே வந்து மயிலை சிவகுமாரோட கேரக்டரோட மேனரிசத்தோட ஒத்து போகுது. ஒருவேளை இது மயிலை சிவகுமாரோட கதையா கூட இருக்குமான்னு பல கேள்விகள் கூட போயிட்டு இருக்கு. யார் இந்த மயிலை சிவகுமார்? அதாவது நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, தொடர்ந்து சமூகத்தில் வந்து ஒரு விதமான பதட்டம், மைனஸ் எத்தனை பேர் ப்ளஸ்ன்ட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஒரு இயக்குனர் எவ்வளோ கதைகள் இருக்குது, அந்த கதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ரவுடியுடைய கதையை ஒரு தியாகியுடைய கதையை மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. இப்போ சரி, யார் இந்த மயிலை சிவகுமார்? மயிலாப்பூரில் என்ன பண்ணிட்டாரு? மயிலாப்பூர் மக்களை எல்லாம் படிக்க வச்சிட்டாரா? மயிலாப்பூர் மக்களுக்கு வந்து நல்ல ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்வால்மெண்ட் பண்ணினாரா? என்ன பண்ணார் இந்த மயிலை சிவகுமார்? அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருடைய விஷயன்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான். அவரை வெள்ளை மகேஷ்ன்றவர் கடுமையாக தாக்கி அவரை செத்துட்டாருன்ட்டு விட்டுட்டு போகிறாரு. அதாவது நம்ம இந்த கேரக்டர் கூட செத்துட்டாருன்றதுக்காக தான் வெள்ளை மகேஷன் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு டாப் ஆகிடும். அதாவது வெள்ளை மகேஷ்ன்றவர் இவர் செத்துட்டாருன்ட்டு விட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் இவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் தயார் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை கண்ட்ரோல் வரணுன்ட்டு தனியாக இருக்கக்கூடிய 2 பேர், பில்லா சுரேஷ் மற்றும் விஜய்ன்ற ஒரு 2 நபர், இவங்களும் செத்துட்டாங்க. அதனால் அவங்க பேர் சொல்கிறோம். உயிரோடு இருக்க எந்த ஒரு பேரை நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா இப்போ வெற்றிமாறன் செய்த தவறையே நான் செய்ய விரும்பலை. ஏன்னா உயிரோடு இருக்க ஒரு நபரை நம்ம தூக்கி வச்சு பேசினா அவன் ரவுடிசம் பண்ணுவான். இந்த மயிலாப்பூர்ன்றது ஒரு சின்ன ஏரியா. அதாவது நம்மளுக்கு என்னென்னா, இந்த இவங்க மயிலாப்பூர் மகேஷ்ன்றவர் இறக்குறதுல தான் இவருடைய பேராகுது. அந்த இறக்குறப்போ யாருடைய பேராகுது? இந்த 2 பேரை சாகடிக்கிறப்போ அவருக்கு மயிலை மகேஷ்ன்றவருக்கு பெரும் அச்சுறுத்தலாகுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மயிலை சிவகுமாருக்கு நெருங்கிய ஒரு கேரக்டர் அவரை கூப்பிட்டு கேட்குறப்போ, எப்படியாவது வெள்ளை மகேஷை, அதாவது மகேஷ்ன்னுவாங்க, நம்ம நிறைய சேனலில் சொல்லிக்கிறேன், ஊர் வந்து வெறும் இந்த அக்யூஸ்டுங்க, போக்குறீங்க, பொறுக்கி நாய்ங்க தங்குற ஊர். அதில் ஒரு சில பேர் தங்க வைக்கிறாங்க. அந்த ஊருனாவ நல்ல ஊர் தான். அந்த ஊர் ரொம்ப இயற்கையான ஒரு ஊர். வேடந்தாங்கலுக்கு அப்புறம் மதுராந்தகத்துக்கு அப்புறம் இருக்க ஊர். அந்த ஊர் நல்ல ஊர். ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ரவுடி பசங்களுக்கு அடைக்கலமான ஊர். ரவுடிங்களுக்கு எல்லாருமே சொர்க்க பூமி மாதிரி, அவனுங்களுக்கு வேடந்தாங்கல் மாதிரி. அந்த ஊரில் போய் அவர் தங்கியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? இந்த எக்ஸில் ஒருத்தனை கூப்பிட்டு அவனை எப்படியாவது இட்டுன்னு வான்றாரு. இந்த வெள்ளை மகேஷ், அதை மகேஷ்ன்றவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, பொம்பளை வீக்னஸ்ஸு. அப்போ புளியாந்தோப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேடி, பிரார்த்தல் பண்ணக்கூடிய லேடியோட வெள்ளை மகேஷுக்கு தொடர்பு ஏற்படுது. அந்த பொம்பளையை வந்து சிவகுமார் பார்த்து ஒரு அமௌண்ட்டு நாங்கள் தரோம், அவங்களை இட்னு வாங்கன்ட்டு சொல்கிறாங்க. இது உண்மையான சம்பவம். இதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பாதி பேர் செத்துட்டாங்க. லைஃபரில் இருக்காங்க அந்த லேடி. அப்போ அந்த லேடி வந்து சின்ன சின்ன 16 வயசு, 15 வயசு, 14 வயசு பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணியிருக்கக்கூடிய லேடி. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணை எல்லாம் வந்து இந்த தொழிலுக்கு ஈடுபட வச்சு இன்றைக்கி கடவுள் வந்து அவங்கள வந்து தண்டனைக்கு உள்ளாகிட்டாங்க. 30 வருஷ கடுங்காவல் தண்டனையில் அந்த பெண் இருக்காங்க. பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, அந்த ராட்சசி இருக்கா. அப்போ இந்த லேடி பேச்சை கேட்டுன்னு வரப்போ தான் வயலில் மடக்கி வெள்ளை மகேஷ்ன்றது செய்கிறார். சரி, மயிலாப்பூர் மகேஷ்
வட சென்னையில் அவர் கத்தியை காமிச்சிருக்காரா? தென் சென்னையில் காமிச்சிருக்காரா? தென் சென்னையில் எவ்வளோ ஏரியா இருக்குது. இப்போ கண்ணகி நகர் இருக்குது, பல ஏரியா இருக்குது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், மதுரை. சிவகுமார் போயிட்டு எத்தனை ரவுடிஸை வெட்டினாருன்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள். கிடையாது. ஏரியாவில் அல்ட்ராசிட்டி பண்ணிவிட்டு ஒரு 30 எஃப்ஐஆர் இருக்குது. போலீஸை பொறுத்த வரைக்கும் தெரியும், புட்டாப் கேஸு 150 ரூபா ஆட்டோ மாடிக்கு வாங்கினது, இந்த இடத்துல போய் செயின் அறுத்தது, எமர்ஜென்சி நாட்டில் எதனா ஒரு சம்பவம். இப்போ நுங்கமாக ஸ்ரீமதி செத்தவனே சென்னையில் ஒரு 1000 ரவுடி கைது. இந்த மாதிரி வழக்குகளை வந்து எல்லார் மேலேயும் ரவுடிஸ் மேலே போடுவாங்க. ஏன்னா கோடீஸ்வர ரவுடிஸ் மேலேயும் இவங்க எப்படி போடுறாங்கன்னா வழிப்பறி. இப்போ சமீபத்தில் இப்போ இந்த ஒரு வருஷம் எடுத்திங்கன்னா ரவுடிங்களை பிடிக்க போலீஸுக்கு தெரியாது. சும்மா தூங்கிட்டு இருக்க ரவுடி எட்டுன்னு வந்து நீ 1500 ரூபா கத்தியை காமிச்சு மிரட்டின இந்த இடத்துல அவங்க கூட இன்னொரு ரவுடியை இணைச்சி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 2 பில்லா சுரேஷையும் விஜயனையும் கொலை பண்ணது யார்? இவரே போயிட்டு கொலை பண்ணிட்டாரா? அதாவது இணையத்தில் வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சி ஒரு சில நபர்கள் அவர் வந்து புலி, அவர் சிங்கம். அந்த பில்லா சுரேஷையும் விஜயனையும் சாகடித்தது காக்காத்தோப்பு பாலாஜியுடைய கும்பல். மயிலை சிவாவுக்கு அச்சு குத்தது யார்? வட சென்னையிலேருந்து வந்த கெத்தான ஒரு ரவுடியுடைய கும்பல். 10ஓட 11 போயிட்டு இவர் ஒரு பெரிய ரவுடி, இவர் வந்து இப்படி வாழ்ந்தார், இவர் அப்படி வாழ்ந்தாருன்ட்டு வெற்றிமாறன் அவர்கள் பேசுகிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு பட்டியல் சமுதாய மக்களுக்காக நான் ஒரு கதை எடுக்கிறேன்னு சொன்னவர், அவங்களுடைய வாழ்க்கை உரிமை கல்விக்காக நான் போராடுறேன் சொல்கிறவ, சினிமாவில் அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாரு. ஒரு ரவுடி பசங்க கதையெல்லாம் எடுத்து பணம் பார்க்குறாருன்னா அது ஒரு கேவலமான விஷயம். அப்படி தான் நான் பார்ப்பேன். சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் யாரை வந்து பெரிய லேபிளில் இருக்கிறவங்கள வெட்டினாங்கன்ட்டு அவங்க ஆதரவாளர் ஒரு சில வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இதில் ஒரு சில ரவுடிஸாக இருக்காங்க. சொல்ல முடியுமா? இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி எடுத்துக்கோங்க. காக்காத்தோப்பு பாலாஜி பண்ண கொலைகள்ன்றது சட்டமன்ற வரைக்கும் ஜெயலலிதா அம்மா வரைக்கும் ஒழிச்சுது. சட்டமன்றத்தில் காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் பண்ணணுன்ட்டு சொல்லி டேபிளில் வருது. அன்றைக்கி இருந்த முதல்வர் இது பாலாஜி திருந்தக்கூடியவர், இவரை என்கவுண்டர் பண்ண வேண்டாம், ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க சொல்லி உயிர் பிச்சை கொடுத்தாங்க. கடந்த 10 வருஷமாக காக்காத்தோப்பு பாலாஜி எந்த ஒரு குற்ற சம்பவமும் ஈடுபடலை. இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் முடித்தார். அவருடைய கூட்டாளிகள் பயங்கரமான கூட்டாளிகள், தளபதின்னு சொல்லக்கூடிய பொக்க ரவி உள்பட ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த பொக்க ரவின்றவர் மிகுந்த ஒரு ரவுடிசம், கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவர். சென்னையில் இன்றைக்கி, சென்னையில் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் இன்றைக்கி ரவுடிங்க முகத்தை சின்ன பின்னமாக ஆக்குறாங்கன்னா அதுக்கு பொக்க ரவி தான் காரணம். ஏன்னா அவர் வந்து பல பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொக்க ரவின்றவர் தளபதி மாதிரி காக்காத்தோப்பு பாலாஜிக்கு கூட இருந்தார் அது வரைக்கும். அப்படியாப்பட்ட பொக்க ரவியை ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் ஒரு 15 பேர் வெட்டுறப்ப கூட பாலாஜி வந்து ரிவெஞ்ச் எடுக்கலை. என்னோட 3 மாதம் ஒரு சின்ன நபர் தான். கடைசியில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்களோட பயணம் பண்ணார். எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு, சார் நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர், நான் இந்த லைனில் நான் வரணும், நான் என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டு உடல் உறுப்பு தானம் 200க்கும் மேற்பட்ட ஐடி கார்டு போட்டிருக்காரு. அதேமாரி ராமலிங்க செட்டியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அது மூலிமா பல ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. அதுக்கான பில்லெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்னென்னா 18ஆம் தேதி அவரை என்கவுண்டர் பண்ணுறாங்க பாலாஜி. அவரை 16ஆம் தேதி வரைக்கும் எங்கள் கூட கான்டாக்டில் இருக்கிறார். பொது சேவையில் சென்னை சூளை முரடிஸ் ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சி இந்த உடல் உறுப்பு தானத்துக்கோசம் பண்ணுறாங்க. அதில் வந்து அவர் வரக்கூடாது சொல்லி 150 காவல்துறை அதிகாரிங்க வந்தாங்க. இந்த இடத்துல முத்தியால்பேட்டை பாலாஜி வரக்கூடாது சொல்லி. எவ்வளோ கெத்து பாருங்கள். அவர் இந்த மண்ணில் இல்லை. ஆனால் நான் வந்து இறக்குறப்ப ஒரு மனிதன் வந்து நல்லவனாக சாகிறான். ஒரு ரவுடி இறக்குறப்ப திருந்துறானா அவன் நல்லவனாக சாவானான். அவன் இறக்குற வரைக்கும் திருந்தலானா தான் உங்களுக்கு லா அண்ட் ப்ராப்ளம் வரும். காவல்துறை அதிகாரிக்கு நான் சொல்கிறது, ஒருத்தன் திருந்தி வாழ்கிறப்போ அவனை என்கவுண்டர் பண்ணதால் சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரிகள் கண்ட்ரோலில் வராது. அப்படி காக்காத்தோப்பு பாலாஜி உடைய ரிவெஞ்ச் என்ன? மயிலாப்பூர் சிவகுமாருடைய சின்னவர் தான், சிவகுமார் பெரியவர். ஆனால் காக்காத்தோப்பு பாலாஜி அசைன்மெண்ட்டு சிவகுமாருக்கு இருக்கா? காக்காத்தோப்பு பாலாஜி பண்ண கொலைகள் எத்தனை? எல்லாமே கெத்தான கொலைகள். நீங்கள் காமிஷ் கொலை வழக்கம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பல அரசியல்வாதிங்க நிறைய பேர் அவருடைய
நண்பர் அவருக்கு துரோகம் பண்ணது கூட கூட இருந்து அடிச்சார். 2வது காக்காத்தோப்பு பாலாஜி வந்து யாருன்னா பேச்சை கேட்டுட்டுலாம் கொலை பண்ண மாட்டார், கூலிப்படையாக பண்ண மாட்டார். அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சால் ரிவெஞ்ச் எடுத்துருவார். அவர்கிட்ட இருக்க பசங்க இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, கடலூர், உதாரணத்துக்கு மதுரை ஜெயிலில் அவருக்கு ஒரு அட்டாக் பண்ணுறப்போ அவர் இறங்கி சிங்கிளாக நின்று சண்டை போகிறாரு. சிட்டியில் ஒரு பையன் இல்லை, தமிழ்நாட்டில் ஒருத்தன் பாலாஜிக்கிட்ட சிங்கிள் செய்ய முடியாது. ஏன்னா எந்த பழக்கம் இல்லாத ரவுடி அவர். ஒரு டைஸாக வந்து ஒரு ஜிம் மேன் மாதிரி இருக்கும், அவர்கிட்டே நெருங்க முடியாது. அவர் கத்தி கபடா கன்னெல்லாம் கூட வச்சுன்னு இல்லை, அவர் வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே தான், 10 அடி தூரத்துலேருந்து அடிச்சானுங்கன்னா மயக்கச்சி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாய்சன் ஸ்ப்ரே பேக்கெட்டில் வச்சுன்னு தான் இருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம கூட பழக்க வழக்கத்தில் ஒரு 3 மாதத்தில் அவரை திருந்தி அவரை வந்து ஒரு நிலைமை கொண்டுன்னு வரும். 16ஆம் தேதி செப்டம்பர் 16ஆம் தேதி 2024 அவர் எங்களோட தொடர்பு இருக்கார். வாட்ஸ்அப்பில் காலில் என்னுடைய பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. ஃபோனில் 3:30 மணிலேருந்து 4:15 வரைக்கும் என் பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தார். 7 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. இப்போ என்னடானா சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கணும், அதிக அளவில் கொலை நடக்குதுன்றப்போ திருந்தி வாழ்கிற ரவுடியை காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் அதாவது அன்றைக்கி செட்டிங் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். P6 இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரு P1 லிமிட்டுக்கு வராரு. அன்றைக்கி நைட் ரவுண்ட்ஸ் வந்து P6 சரவணன் என்ற இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்றாங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக திட்டமிட்டு பண்ணுறாங்க. இப்போ கிரிமினல்ஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம். உண்மையிலே அவர் காரில் கஞ்சா எடுத்துகிட்டு வந்து வர வழியில் போலீஸ் செக் பண்ணி அவர் ஓடணும்னு நினச்சா ஏன் BSNL அந்த கிரவுண்டுக்குள்ளே ஓட போகிறாரு? அந்த ஊரில் பிறந்து வந்தவர், அந்த ஏரியா ஃபுல்லாகவே தெரியும். அவர் நேராக பெரம்பூர் டுவர்ட்ஸ் போயிருக்கலாமே. BSNL உள்ள வழியே இல்லாத ஒரு கிரவுண்டு உள்ளே போகிறாங்க. சரி, அதை விடுங்க. ஒரு நாள் முன்னாடி நம்ம கேமரா தாலே போலீஸ் வந்து எல்லா CCTVயும் அங்கே ஆஃப் பண்ணுறாங்க. அதாவது கிரிமினல்ஸை பிடிக்கணுன்னு நீங்கள் கிரிமினல்ஸாக ஆயிடுறீங்க. எல்லா கேமரா எடுத்துகிட்டு அந்த ஏரியாவில் ஒரு கேமரா கூட கிடையாது பாலாஜி என்கவுண்டர் பண்ணுறப்போ. இப்போ அவ்வளோ தனிநபராக ஒரு 4 காவல்துறை, ஏன் 10 காவல்துறை கூட காக்காத்தோப்பு பாலாஜியை போய் பிடிக்க முடியாது. ஏன்னா நல்லா கைமால் போடுவாப்பில் பாக்ஸரு. 10 அடி தூரத்தில் இருந்து ஒரு அடி அடிச்சார்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல காவல்துறை, ஒரு சில பேர் சொல்கிறேன், நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க, நிறைய பேர் வயசாயிட்டாங்க. இன்னைக்கு காவல்துறையோட ஸ்ட்ரென்த்து கம்மி. ஒரு ஸ்டேஷனில் 30 போலீஸ் கூட இல்லை. நான் சவால் விடுறேன், தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக. காவல்துறையோட ஸ்ட்ரென்த் இல்லை. இன்றைக்கி 10 பேர் போனால் கூட அந்த மனுஷனை கிட்ட நிற்க முடியாது. ஏன்னா ஒரு ரவுடி எந்த ஒரு குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தார். அப்படிப்பட்டவரையே இன்றைக்கி எந்த இணையத்திலையும் வந்து விளம்பரம் ஆரம்பப்படுத்துறது இல்லை. ஆனால் மயிலை சிவகுமார் ஒரு வழக்கறிஞர் பேசுகிறார். அவர் சென்னையை மட்டும் கண்ட்ரோல் எடுத்துட்டார். அவரை கேட்காம ஒரு பஞ்சாயத்து உள்ள வராதான். என்ன பண்ண வடச்சென்னையில் என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டாரு? மயிலை சிவகுமார் வடச்சென்னையில் என்ன பண்ணார்? தென்சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஏரியா விட்டே வராத ஒரு ஆளுக்கு இவ்வளோ பில்டப்பு இணையத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா. அதுவும் டிஜிபி சார் இருக்காங்க, டிஜிபி சார் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இந்த ஏரியா இருக்குது. செத்து போன ரவுடியை இவ்வளோ கெத்தாக பேசி இளைஞர்கள் மத்தியில் இப்படி இருக்கணுன்றது. அப்போ அந்த டிஜிபி சார் எப்படி பார்க்குறாரு? என்னுடைய கேள்விக்காக தான் நான் இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு காவல்துறை தலைமை அலுவலகம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு அக்யூஸ்டு, அதுவும் ரெட்டை கொலை நான் தான் பண்ணேன்னு கெத்தாக பண்ணுறாங்க. அவரும் பண்ணல, விடுங்க, நம்மளுக்கு தெரியும். ரெட்டை கொலை நான் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு கொலை பொம்பளையை வச்சு ஒருத்தனுடைய சபலத்தை பயன்படுத்தி கூட்டாளி வச்சு கொன்னார். இதுதான் உண்மை. அப்போ இந்த கொலைக்கே இவ்வளோ கெத்துன்னா காக்காத்தோப்பு பாலாஜி மட்டும் இல்லை, பொக்கரவிலாம் ஹிஸ்ட்ரியை புரட்ட முடியாது. இப்போ நாகேந்திரன் அவரை கூட எடுத்திங்கன்னா அவருடைய நிழலே படாமல் பல கொலைகள் நடந்திருக்கு. அப்போ இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இன்றைக்கும் இணையத்தில் வந்து வைரலாக வந்து இந்த மயிலை சிவகுமாரை பற்றி பேசுகிறாங்க. அது கூட இருக்கிற ஒரு ஆதரவாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் பயங்கரமாக போடுறாங்க. இப்போ நம்ம கூட பேசுகிறோன்னா என்கிட்ட வந்து விவாதமே அவங்க பண்ண முடியாது. மயிலை சிவகுமார் எத்தனை கொலை பண்ணார், அவர் எத்தனை எஃப்ஐஆர் வாங்கினார் கேட்டாங்கன்னா மயிலாப்பூருக்குள்ளே இந்த ராவில் தான் அயோத்திகப்ப வீரமணி சொல்கிற வேலையை செஞ்சிருந்தார். இவர் ரவுடி அந்த கவுண்ட்டை கொடுத்துருக்க வேண்டியது தானே அயோத்திகப்ப வீரமணிக்கு. கவுண்ட்டுன்னு வாயை திறந்தாலே மயிலை சிவகுமார் மயிலாப்பூர்லேயே பட்ட பகலில் ரிவெஞ்சோட அயோத்திகப்ப வீரமணிக்கு போட்டுப்பார். உனக்கு ஈக்குவலான ரவுடி கிட்ட காம்ப்ரமைஸ்டு. அயோத்திகப்ப வீரமணி கிட்ட மயிலை சிவகுமார் கத்தி ஏன் போல? மயிலை சிவகுமார் சென்னையில் ரவுடி, தமிழ்நாட்டில் ரவுடி பேசக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன். மயிலாப்பூருக்கும்
அயோத்தி குப்பத்துக்கும் சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம வச்சுக்கலாம்ல. 2 கிலோமீட்டர்லேயே உன்னால் ரவுடிசம் பண்ண முடியல. சென்னையில் வந்து நீங்கள் எப்படி எல்லாமே இப்போ நான் வட சென்னையில் இருக்கோம். வட சென்னையில் வந்து என்ன ரவுடிசம் பண்ணிட்டீங்க? இந்த தூத்துக்குடியெலாம் போய் ரவுடிசம் பண்ணாரா? தூத்துக்குடியெலாம் போய் பண்ண முடியுமா? அங்கெல்லாம் வந்து தேவேந்திர குல வேளாளர் மற்றும் நாடார்கள் 100 கொலை நடந்திருக்கு தூத்துக்குடியில். ஜாதி சண்டையில் 20 வருஷத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எடுத்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை பில்டப் பண்ணுறாங்க. இளைஞர்கள் மத்தியில் அது விதையாக போகுது. அப்போ காவல்துறை என்ன பண்ணுவாங்க? இது போல் ரவுடிங்க கத்தி வச்சு கெத்துன்னு பேசுகிற ஐடியெல்லாம் பார்த்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இவ்வளோத்துக்கு டிஜிபி சார் ஆஃபீஸ் பக்கத்தில் நடக்கிறதால தான் இதை கூட நான் இந்த ஒரு வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். அப்போது காவல்துறை அலுவலகம் தலைமை அலுவலகத்துக்கு பக்கத்திலே இருக்க ஒரு ஏரியாவில் செத்து போன ரவுடியை ஃபெமிலியராக பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி கூட திருந்தினார், எல்லார் பேச்சும் கேட்டார். கடைசியில் காவல்துறையில் வந்து எழுதி கொடுக்கணுன்றப்போ ஒரு சில வேலை அவர் பண்ணியிருக்கலாம், காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, திருந்தின ஒரு ரவுடியை நீங்கள் என்கவுண்டர் பண்ண மூலம் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டு உள்ள வராதுன்ட்டு தான் நிச்சயம். ரெண்டாவது, காவல்துறை ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. ஒரு இராணுவ வீரன் பார்டரில் சாகுறான். அந்த எஸ்பி மதுரையோ திருச்சியோ திருவாரூரோ ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு இராணுவ வீரர் சாகுறான். அவனுக்கு ஒரு 50 போலீஸ் போட்டு அனுப்ப மாட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு ரவுடி சாகிறப்போ இன்க்ளூடிங் இப்போது A+ கேட்டகரியில் இருந்தால் நாகேந்திரன் 1200 காவல்துறை அதிகாரிகள் கேட்டால் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் 80% அந்த இடத்துல ரவுடிங்களே கிடையாது. எல்லாரையும் அவரே காலி பண்ணிட்டாரு. யாரெல்லாம் கொஞ்சம் வளர்றானோ உள்ளேருந்தே ஸ்கெட்சை போட்டு முடிஞ்சிடுச்சு. அப்போ 1200 பேர் போனால் இனி வரக்கூடிய இளைஞர்கள் என்ன பார்ப்பாங்க? ஓ, நம்ம ரவுடியாக செத்தா கெத்தா இவ்வளோ போலீஸ் வரண்டா, இவ்வளோ மீடியா வரும், ஏரியாவில் கடை அடிப்பாங்க. அந்த ஃபார்முலா தான் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரவுடின்னா பயப்படணும். ரவுடிங்க வந்து கட்சிக்காரன் சப்போர்ட் இருக்கும். ரவுடிங்களுக்கு வந்து இறந்தால் இது மாதிரி ஒரு சமூகம். மயிலாப்பூர் சிவகுமாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஊர்வலம், அயோத்தி குப்ப வீரமணிக்கு இந்த மாதிரி ஒரு ஊர்வலம், பங்கு குமாருக்கு இந்த மாதிரி ஊர்வலம். ஆனால் நல்லவன் செத்தா அந்த இடத்துல ஒரு ஜீப்பை கூட நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. ஒரு தியாகிகள் அந்த காலத்தில், நான் பாரதிதாசனா தெரியாது, அவர் சாவுக்கு 4 பேர் தான் இருந்தாங்கண்ணா. ஒருத்தன் கொல்லிக்கட்டை எடுத்தாங்களாம், மீதி 3 பேரில் ஒருத்தர் வந்து முன்னாடி 2 ஷோல்டர் போட்டாங்க, பின்னாடி 2 பேர். சவ ஊர்வலத்தை கூட தூக்க முடியாத அளவுக்கு பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. சாவு கேப்பரே இல்லாமல் இருந்தது. ஆனால் வெக்கமே இல்லாமல் இதுதான் திராவிட மாடல்ரா. ஒரு ரவுடி சாகிறான், 1000 போலீஸ் பந்தோபஸ்து, அதில் ஐபிஎஸ் எத்தனை பேர், ஐஏஎஸ், பச்சை படிப்புக்கு மரியாதையா? இந்த 6 லிமிட்டில் ஒரு 50 போலீஸ் வந்திருந்தாலே போதும். புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் P1, P2, P3, P4, P5, P6 இந்த 6 டிஸ்ட்ரிக்டில் வந்திருந்தால் போதும். எனக்கு என்ன ஒரு குறைன்னா, கொடியை இறக்கலை, தேசிய கொடியை ஒன்றும் இறக்கலை. இந்த அரசாங்கம் வந்து தேசிய கொடியை இறக்கலை, குண்டு மழை பொழியல, அவ்வளோதான். மற்றது எல்லாமே பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அவர் திமுகவுக்கு வேலை செஞ்சார், திமுக கட்சியில் பொறுப்பில் இருந்தார். பல அரசியல்வாதிகளுக்கு ஜெயிலில் இருந்து கொண்டே வேலையில் செஞ்சார். ஜெயிலில் இருந்து ஃபோன் பண்ணாருன்னா காவல்துறையே ஜெயிலேருந்து ரூட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாருன்னா, அப்போ அந்த சூப்பர்டென்ட் போலீஸ் எல்லாம் ஏன் கைது பண்ணல? காவல்துறை நினச்சா எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் பண்ணாமல் ரவுடிங்களை கெத்து இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காவல்துறையுடைய கவனத்திற்கு நான் கொண்டு போகிறேன். ஒருத்தனுடைய சாவு ஊர்வலத்துக்கு பாதுகாப்பு தேவை தான். ஒரு புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல சாவு எடுக்கிறப்ப சுற்று வட்டார ரவுடிங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னு தெரியும். எவனும் அந்த இடத்துல கலவரம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்னென்னா, சவ ஊர்வலம் போயிட்டோம், சமாதிக்கு 2 போலீஸை போட்டுருந்தானுங்க. எந்த புத்திசாலி பண்ணான்னு தெரில. நம்ம போய் பார்க்குறோம், அந்த சமாதிக்கு ஒரு ஜீப்பை வச்சு 2 போலீஸ் போடுறீங்க. ஏன்னா சமூக ஆர்வலராக நம்ம பதிவு பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக 10 இல்லை 15 சமூக ஆர்வலர் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ரவுடிங்க ரிவெஞ்ச் என்ற பேரில் மாற்றி மாற்றி வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அங்கே முன்கூட்டியான நடவடிக்கை இல்லை. நாளைக்கு ஒருத்தனை கொலை பண்ணணுன்னா சொல்லி இன்றைக்கி ஒருத்தன் கத்தியோட ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்து சாப்பிட்டு சுதந்திரமாக பேசுகிறான். அங்கே உங்களுடைய நடவடிக்கை இல்லை. காவல்துறை ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த திராவிட மாடலுக்கு நிர்வாக திறமையும் கிடையாது. அதுவும் போலீஸ் மினிஸ்ட்ரி முதல்வர் தான் வச்சுட்ருக்காரு. போலீஸை பற்றி கேட்டாலே தெரியாது. ஐபிஎஸ்னால் என்ன தெரியாது, ஐஏஎஸ்னால் என்ன தெரியாது, கலெக்டர் என்ன வேலை தெரியாது, தாசில்தார் என்ன வேலை தெரியாது.
போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை டிபார்ட்மெண்ட் போலீஸ் கரப்டட் இருக்காங்க தெரியாது. ஒரு காவல்துறைன்றது சட்டம் ஒழுங்குக்குள்ளே வருது. அந்த சட்டம் ஒழுங்கை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ட்டு கூட முதல்வருக்கு தெரியல. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சட்ட ஒழுங்கு, நீங்கள் தூத்துக்குடிக்கு ஸ்டெர்லைட்டில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஃபெயிலியர், எல்லா இடத்துலையும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஃபெயிலியர். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அவர் சீரியஸாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் வரதுக்கு முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு. சாவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு 100 போலீஸு பந்தோபஸ்து போடுறீங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு. இதுக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போடுறீங்க. அப்புறம் நடக்கிற கொலையை தடுக்க இன்டெலிஜென்ஸ் வர மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா எந்த இடத்துல யார் சாகுவான்ட்டு? குறிப்பாக இந்த P6 கொடுங்கூர் லிமிட்டு, H6 ஆர்கே நகர், இந்த 2 லிமிட்டில் அஃபென்ஸ் நிறைய நடக்குது. பெருமளவு மது விற்பனை என்பது நடக்குது கள்ளச்சந்தையில். மாத்திரைங்க பெருமளவு. இந்த ஒரு படத்தில் சொல்லுவான், வீர பார்த்திபாவுக்கு 30 வயசு தான்வாங்க. அந்த மாதிரி இந்த பார்த்திபன் மாதிரி ஒரு 30 வயசு இல்லை, 25 வயசுல 13 வயசில் எடுக்கிற மாத்திரை 30 இல்லை 25 வயசுலேயே செத்துடுறாங்க. இங்கே இருக்க நார்த் மெட்ராஸில் பல பெண்கள் வந்து, குறிப்பாக நார்த் மெட்ராஸ்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற மாவட்டம் வந்து எனக்கு ஓரளவு தான் இருக்குது. ஆனால் குற்றச்சம்பவங்கள் அதிகம் எனக்கு வந்து வடசென்னையில் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ இந்த வடசென்னையில் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் பல பெண்கள் தாலி அறுத்துருக்காங்க. எனக்கு இன்னொரு தகவல் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா இந்த டீமுடைய நெட்வொர்க்கு அப்படியே அசைன்மெண்ட்டாக கீழே இறங்குது. இன்டெலிஜென்ஸு வந்து ஒரு ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு அந்த லோக்கல் கைட்ஸோட இணைந்து அதை போடணும். ஆனால் போட மாட்டுறாங்க. நடந்து முடிஞ்சவனே போடுறாங்க. இப்போ இன்றைக்கி நல்ல அதிகாரிகள் பார்த்தாலே சாதி ரீதியாக மோதலை உருவாக்கக்கூடிய, இப்போ இங்கே எஸ்சி ஏரியா நிறைய இருக்கா, தேவரை போடு, ஒரு காவல்துறை தேவர், அவன் எப்படியா அந்த இடத்துல போய் அந்த மக்களுக்கு உதவி செய்வான்? ஜாதியை வன்மம் பிடிச்சவனுங்க அந்த இன்ஸ்பெக்டர் போய் எப்படி அங்கே இருப்பான்? அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. வடசென்னையில் நம்ம இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய ரவுடிங்க எல்லாமே இந்த புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் பெருமளவு இருந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சி தலைவருடைய இறப்புக்கு இவ்வளோ பேர் இருக்கிறப்போ அந்த மாவட்டத்தை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ரவுடிஸும் தூக்கிறான். இப்போ தென்சென்னையில் இப்போ மயிலாப்பூர் சிவகுமாரை டைகர் சிவான்றாங்க. டைகர்னா எப்படி? பதுங்கி பாயும். எந்த இடத்துல இந்த டைகர் பாஞ்சுது? வடசென்னையில் இந்த டைகர் சிவகுமார் எந்த இடத்துல பாய்ஞ்சார்? வடசென்னையில் ஒரு மர்டர் எதுவுமே கிடையாது. ஒரு சீனியரு அதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ காக்காத்தோப்பு பாலாஜிலாம் எவ்வளோ பேர்? காக்காத்தோப்பு போட்டாலே கூகுளில் பாலாஜி தான் வரும். புரியுதுங்களா? அப்போ பாலாஜின்றவர் பண்ண அட்டகாசம் வந்து நிறைய. அதேமாரி சேரா. இப்போ இந்த மாதிரி ரவுடிசங்களில் சிவகுமார் வந்து 0. நம்ம பொக்கரவி அவரை எடுத்தாலும் டாப்பு, காக்காத்தோப்பு பாலாஜி எடுத்தாலும் டாப்பு, நாகேந்திரன் அவரை எடுத்தாலும் டாப்பு. வடசென்னையில் இருக்கிற ரவுடிங்களில் ஒரு 100% கூட சிவகுமார் பண்ணல. இப்போ மயிலாப்பூர் சிவகுமார் வந்து எதனால் கொல்லப்படுறாரு? தோட்டா சேகருடைய கொலை வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ அந்த இருட்ட கொலையில் தண்டனை படலை. அவர் அரசன் நின்று கொள்வான், தெய்வன் நின்று கொள்வான். 3வது பொண்டாடி பையன் உருவாகி 20 வருஷம் கழிச்சு ஸ்கெட்சு போட்டு ஒரு இடத்துல போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. யாரையாவது துட்டு வாங்கினவர் சொல்லிக்கலாம். இவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இவரே நேராக போகிறாரு, கரெக்டாக செட் பண்ணி அடிக்கிறாங்க. அதுவும் மதுரையிலேருந்து ஒரு ஐட்டக்காரன் வந்து அடிச்சுட்டு போகிறான் சிவகுமாரை. நீங்கள் சண்டை போட வேண்டியது தானே, நீங்கள் தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே, ஏன் போட முடியல? போட முடியாது. 10 பேர் கத்தி எடுத்துன்னு வந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஒரு 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 அசைன்மெண்ட் உருவாக்குறாங்க. ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடி இருக்கிறப்பையும் அந்த ஒரு பில்டப் பண்ணுறாங்க, இறந்த பின்பும் ஒரு பில்டப் பண்ணுறாங்கன்றது தான் என்னுடைய பதிவு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.